திருச்சிற்றம்பலம். சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே. நாம் இன்னைக்கு பார்க்க போகிறவர் நம்ம திருநாவுக்கு அரசர், அப்பர், வாசிகர், இப்படியெல்லாம் அவருக்கு பேர். மருள் நீக்கியார், இப்படியெல்லாம் அவருக்கு அருமையான பேர். நம்ம சிவபெருமான் தான் அவருக்கு திருநாவுக்கு அரசர் அப்படின்னு பட்டம் கொடுத்தாரு. இனிமே நீ திருநாவுக்கு அரசன்னு அழைக்கப்படணும் அப்படின்ட்டு அவருடைய பாட்டை கேட்டு, குற்றாயினவாறுன்ற பாட்டை கேட்டு கொடுத்தாரு. இவர் தில்லைக்கு போனவொடனே, நடராஜரை பார்க்க போனவுடனே அந்த நடராஜரை பார்த்து எப்படியெல்லாம் பாடுறாருன்னு பாருங்க. என்று வந்தா என்னும் எம்பெருமான் தன் திருக்குறிப்பே அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய முகம் பார்த்த உடனே எப்பப்பா வந்தேன்னு கேட்குற மாதிரியே இருந்துதான் நம்ம திருநாவுக்கரசருக்கு. அதை அருமையாக அனுபவித்து பாடியிருக்காரு. திருத்தில்லை பண் கொல்லி 4ஆம் திருமுறை பதிகை எண் 81. இப்போ நாமும் அதை அனுபவிப்போம். இது தேவாரம், திருவாசகம், திருப்புகழ் இப்படிலாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு. இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம். உங்களுடைய அன்பும் ஆதரவும் பெருகணும். இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து அவங்களுடைய நேரத்தை வீணடிக்க வேணாம். இது நம்மளை மாதிரி தெரியாதவங்க கூடுமிடம் கூடுற பதிவு. எங்களை பார்த்து நீங்கள் சொல்கிற வார்த்தை, அன்பு வார்த்தையெல்லாம் கேட்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மேலும் மேலும் உங்களுடைய ஆதரவு பெருகட்டும். என்ன பேசணும்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு இந்த பதிவில் பதில் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் நான் என்றைக்கும் சிறந்தாழ்ந்த நன்றியும் வணக்கத்தையும் சொல்கிறேன். ஏன்னா இது சிவபெருமானுடைய திருவருள். இதை யாரெல்லாம் பார்க்கணும், யாரெல்லாம் பார்க்கக்கூடாதுன்றது அவங்களுக்கு விதித்தது. சொன்ன மாதிரி நான் இப்படி பாடணும், இதை இவங்கெல்லாம் கேட்கணுன்றது தலையெழுத்து. இல்லைன்னா இவ்வளோ காலம் இறைவனுக்கே தொண்டு செய்துக்கிட்டு இருந்த நான் இந்த மாதிரி ஒரு செயலில் இறங்குவேன்னு நான் கனவுல கூட நினச்சி பார்க்கல. என்னுடைய பணியும் இதில் இருக்கணும்னு இறைவனுடைய திருவருள் பூட்டி இருக்குது. அதை நீங்கள் பார்க்கணும்னு உங்களுக்கும் பூட்டி இருக்குது. நம்மளுக்கு எப்படி கனெக்ஷன் போட்டு வச்சுருக்கார் பார்த்தீங்களா? அதுதான் அவன் போட்ட முடிச்ச யாருக்கும் தெரியாது. அவன் தான் போடணும், அவன் தான் அவுக்கணும். ஆகையினால நாம் அவனுடைய கைப்பாவைகள். திருச்சிற்றம்பலம். கருநட்ட கண்டனை அண்ட தலைவனை கற்பகத்தை செருநட்ட மும்மதில் எய்யவல்லானை செந்தி முழங்க திருநட்டமாடியை தில்லைக்கு இறையை சிற்றம்பலத்து பெருநட்டம் ஆடியை வானவர் கோன் என்று வாழ்த்துவனே. ஒன்றிருந்து நினை மீன்கள் உந்தமக்கு ஊனமில்லை கன்றிய காலனை காலால் கடிந்தானடியவர்கார் சென்று தொழுமின்கள் தில்லையுள் சிற்றம்பலத்து நட்டம் என்று வந்தாய் என்னும் எம்பெருமான் தன் திருக்குறிப்பே. கண்மானவீர் கழியும் கருத்தே சொல்லி காண்பது என்னே நல்மானவர் நவில் தில்லையுள் சிற்றம்பலத்து நட்டம் பொன்மலையில் வெள்ளி குன்றது போல பொழிந்து இலங்கி என் மனமே ஒன்றி புக்கணன் போந்த சுவடு இல்லையே குனித்த புருவமும்
கொவ்வை செவ்வாயில் குமின் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்தம் உடைய எடுத்த பொற்பாதமும் காண பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே. மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே. வாய்த்தது நம் தமக்கு இது ஓர் பிறவி மதித்திடுமின் பார்த்தற்கு பாசுபதம் அருள் செய்தவன் பத்தருள்ளீர் கோத்து அன்று முப்புறம் தீவலை தான் தில்லை அம்பலத்து கூத்தனுக்கு ஆட்பட்டிருப்பது அன்றோ நம் தம் குழைமையே. பூத்தன பொன் சடை பொன் போல் மிளிர புரிகணங்கள் ஆர்த்தன கொட்டி அரித்தன பல்குரல் பூதகணம் தேத்தன என்று இசை வண்டுகள் பாடு சிற்றம்பலத்து கூத்தனில் கூத்து வல்லாருளரோ எந்தன் கோள்வலைக்கே. முடிகொண்ட மத்தமும் முக்கண்ணின் நோக்கமும் முறுவலிப்பும் துடிகொண்ட கையும் துதைந்த வெந்நீரும் சுரிகுழலால் படிகொண்ட பாகமும் பாய்ப்புளித்தோலும் என் பாவி நெஞ்சில் குடிகொண்டவா தில்லை அம்பல கூத்தன் குறைகழலே. படைக்கலமாக உன் நாமத்து எழுத்து அஞ்சும் என் நாவில் கொண்டேன் இடைக்கலம் அல்லேன் எழுபிறப்பும் உனக்கும் ஆட்செய்கின்றேன் துடைக்கினும் போகேன் தொழுது வணங்கி தூணீர் அணிந்து உன் அடைக்கலம் கண்டாய் அணித்தில்லை சிற்றம்பலத்து அரணே. அடைக்கலம் கண்டாய் அணித்தில்லை சிற்றம்பலத்து அரணே. பொன்னொத்த மேனி போல் வெந்நீர் அணிந்து புரிசடைகள் மின்னொத்து இளங்க பலிதேர்ந்து உழலும் விடங்கர் வேட சின்னத்தினால் மலி தில்லையுள் சிற்றம்பலத்து நட்டம் என்னத்தன் ஆடல் கண்டு இன்புற்றதால் இவ்விரு நிலமே. சாட எடுத்தது தக்கன் தன் வேள்வியில் சந்திரனை வீட எடுத்தது காலனை நாரணன் நான் முகனும் தேட எடுத்தது தில்லையுள் சிற்றம்பலத்து நட்டம் ஆட எடுத்திட்ட பாதம் அன்றோ நம்மை ஆட்கொண்டது. ஆட எடுத்திட்ட பாதமோ நம்மை ஆட்கொண்டது. ஆட எடுத்திட்ட பாதம் அன்றோ நம்மை ஆட்கொண்டது. திருச்சிற்றம்பலம். நேற்று காலையிலேயே என் கனவுல நடராஜர் வந்துட்டார், தில்லை நடராஜர். அவர் பாட சொல்லியிருக்காரு, எனக்கு பாட தெரியல. இன்னைக்கு திருநாவுக்கரசரில் வந்துட்டார். தில்லையில் கூத்தம் வந்து நடனம் ஆடிட்டார். அப்படியே என்னை கனவுல பார்த்துக்கிட்டே போகிறார். நான் தில்லையில் இருக்கிறேன். அப்படி ஒரு அழகு. எப்படி சொல்கிறார் பாருங்க. அவருடைய பாடலை எதையுமே சொல்லவும் முடியல, எதையும் விடவும் முடியல. ஆகையினால நீங்கள் மறுபடியும் கேட்டு ரசிங்க. ஏன்னா இதை பூராத்தையும் சொல்லணுன்னா நம்மளுக்கு ஒரு நாள் ஆகும். எந்த பாட்டை விடுறது எல்லாமே லட்டு மாதிரிக்குது, அப்படியே சுவைக்க. இது பாருங்க, ஒன்றி இருந்து நினைமீன்கள் தமக்கு ஊனமில்லை. எல்லாரும் கும்பலாக போய் இறைவனை கும்பிடுங்க. உங்களுக்கு ஊனம் கிடையாது, அதாவது எந்த விதமான நஷ்டமும் கிடையாது.
கன்றிய காலனை காலால் அந்த எட்டி விட்டார் இல்லையா, கன்றிய காலனை காலால் கடிந்தான் அடியவர்க்காக, அந்த அடியவர்க்காக அவர் போய் மார்கண்டேயம் போய் அப்படியே அவரை கட்டி பிடிச்சிக்கின உடனே அவ்வளோதான் எட்டி விட்டார். அது கூட எந்த காலால் எட்டி வச்சார்? இடது காலால். அதுவும் சொல்கிறாரு, காலனை காலால் உதைச்சிங்களே, நான் உதைக்கலையே, அது என் பாகம் கிடையாது அப்படின்னு நம்மளை எல்லா விதத்தில் நம்மளை மாற்றி மார்கண்டேயம் போய் அப்படியே சிவனை ஆற தழுவிக்கணும் ஒன்று. அதை தான் ஒரு பதிவில் திருநாவுக்கரசர் சொல்லுவார், நல்ல வண்ணம் உங்களுடைய திருவடியை என் தலையில் வைங்க, காலனை உதைச்சா மாதிரி வச்சிடாதீங்க, வேகமாகவும் வச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லி, இந்த ராவணனை வச்சு அமுக்குனீங்களா அந்த மாதிரியும் வச்சிடாதீங்க, உங்களுடைய பொற்பாதத்தை அப்படி பூ போல வையுங்க அப்படின்னு சொல்லி அருமையாக சொல்லுவார். சென்று தொழுமீன்கள் தில்லையுள் சிற்றம்பலத்து நட்டம் என்று வந்தாய் என்னும் எம்பெருமான் தன் திருக்குறிப்பே. நீங்கள் போய் கும்பிட்டு பாருங்க, அப்போ அவர் சொல்லுவார், எப்பப்பா வந்த அப்படின்னு. பெத்த தாய் பிள்ளைங்களை பார்த்தா எம்மா எப்பம்மா வந்த அப்படின்னு நம்ம விசாரிப்போம் இல்லையா, அப்படி ஒரு அன்பு சிவபெருமான் மேலே திருநாவுக்கரசருக்கு. அவர் போகும்போதெல்லாம் எப்பப்பா வந்த அப்படின்னு கேட்பாராம். என்று வந்தாய் என்னும் எம்பெருமான் தன் திருக்குறிப்பே அப்படின்னுட்டு. இதில் குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயும் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல், எல்லாரும் பாடுவீங்க. இதெல்லாம் காணப்பெற்றால் நம்மளுக்கு அடுத்த பிறவியும் மனித பிறவியே வேணும் அப்படின்றத அழகாக சொல்கிறார். மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே. உன்னுடைய திருவடியும் அந்த குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயும் குமிச்சிரிப்பும் பனித்த சடையும் பவளம்போல் மேனியில் பால்வெண் நீரும் இனித்தமுடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் எனக்கு வேற பாக்கியம் என்ன வேணும்? நான் உன் திருவடியிலேயே இருக்கிறேன், எனக்கு மனித பிறவி கொடுங்க, என்னை மறந்துடாதீங்க அப்படின்னு அருமையாக சொல்கிறாரு. வாய்த்தது நம் தமக்கு இது ஓர் பிறவி மதித்திடுமின். அடுத்து நம்ம என்னவா பிறப்போமோ நம்மளுக்கு தெரியாது. அருமையான மனித பிறவியை நம்ம எடுத்துருக்குறோம், அதை மதித்து நடந்துக்குங்க. வீணான பாதையில் போகிறீங்களே, போகாதீங்க. வாய்த்தது நம் தமக்கு ஈது ஓர் பிறவி மதித்திடுமின். பார்த்தற்கு பாசுபதம் அருள் செய்தவன் பத்தர் உள்ளீர். அதாவது அர்ஜுனனுக்கு பாசுபதம் ஈந்தாரு. கோத்து அன்று முப்புறம் தீ வளைத்தான் தில்லை அம்பலத்து கூத்தனுக்கு ஆட்பட்டு இருப்பது அன்றோ நம்தம் குழமையே அப்படின்றார். அந்த முப்புறத்தையும் எரித்தவனை விட்டால் நம்மளுக்கு வேறு யாரும் துணை கிடையாது. அவனையே நினச்சி கைதொழுது நம்ம வணங்கி வழிபாடு பண்ணுவோம் அப்படின்னு அருமையாக சொல்கிறாரு. ஒவ்வொரு பாடலும் அப்படி ஒரு அருமையான பாடலை இது கூற்றாயினவார் பாடின ராகத்தில் பாடியிருக்காரு. அருமையான அப்படியே குழஞ்சி சாட எடுத்தது தக்கன் தன் வேள்வியில் சந்திரனை, வீட எடுத்தது காலனை நாரணன் நான்முகன், தேட எடுத்தது தில்லையுள் சிற்றம்பலத்து நட்டம், ஆட எடுத்திட்ட பாதம் அன்றோ நம்மை ஆட்கொண்டது. அந்த தில்லை நடராஜன் ஆடை எடுத்துட்ட பாதம் அன்றோ நம்மளை ஆட்கொண்டது அப்படின்னு சொல்லி அருமையான சொல்லு. ஒரு பாட்டும் அப்படி அள்ளி வழங்கியிருக்காரு. இதையெல்லாம் அவருடைய அனுபவங்களை எல்லாம் சொல்லி வழங்கியிருக்காரு. இதையெல்லாம் கேட்டு அனைவரும் நல்ல ஆதரவு கொடுங்க, கேளுங்க. நீங்கள் கேட்கணுன்றதுக்காக தான் இறைவனுடைய திருவருள் இதில் பூட்டியிருக்கு. ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும், எங்கும் இறையருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம்.